விஜய் டிவில இப்போ டாப் டிஆர்பியில் இருக்கக்கூடிய சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்துட்டு பாக்கியலட்சுமி சீரியல் தான் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கும். ஏன்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்துட்டு அந்த மாதிரியான டிஆர்பி தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரியல்ல வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் நிறைய பேர்த்தோட ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு எழில் அப்படின்ற கேரக்டர் தான். ஸோ விஜய் விஷால் அவர்கள் தான் வந்து எழில் அப்படின்ற கேரக்டர்ல வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் எழில் அண்ட் அவங்க அம்மா அவங்க 2 பேருக்குமான பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரியல் லைஃப்லயுமே வந்து இவங்க நிஜமாலுமே வந்து அம்மா பையன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாண்டிங்ல இருக்கிற காரணத்தினால ரியல் லைஃப்லயும் சரி சீரியல்லையும் சரி இந்த கேரக்டர் வந்து ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. பட் இப்போ ஆல் ஆஃப் அ சடன் விஜய் விஷால் அவர்கள் வந்துட்டு சீரியல் விட்டு விலகி இருக்காரு. அண்ட் அவருக்கு பதிலா ஈரமான ரோஜாவே சீரியல்ல நடிச்ச நவீன் அவர்கள் தான் வந்து இந்த சீரியல்ல வந்துட்டு இப்போ அவரை ரீப்ளேஸும் பண்ணியிருந்திருக்காரு. எதனால விஷால் அவர்கள் வந்துட்டு இப்போ சீரியல் விட்டு குவிட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து ஃபேன்ஸ் மத்தியில எழுந்துகிட்டு இருக்கு. பட் இதுக்காக வந்துட்டு விஷால் சைட்ல இருந்து எந்த விதமான அபிஷியல் அப்டேட்டும் கிடைக்கல. இப்போ ரீசெண்டா விஷால் அவர்கள் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த வீடியோல வந்துட்டு அவர் ஏதோ ஒரு பெரிய படம் வந்து சைன் பண்ண மாதிரி தான் தெரியுது. விஷால் சாப்டர் 1 அப்படின்னு போட்டு ஓவர் சாப்டர் 2 கமிங் சூன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் விஷால் அவர்கள் வந்துட்டு ஒரு படம் ஒன்று சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய பேனர்ல வந்து ஹீரோவா வந்து அவர் லான்ச் ஆக போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் விஷால் அவர்கள் வந்துட்டு பெரிய திரையில என்ன மாதிரியான ஒரு லான்ச் கொடுக்க போறாங்க அப்படின்னு. அண்ட் நீங்க எல்லாம் விஜய் விஷால எழிலா எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் விஷால் அவர்கள் வந்துட்டு படம் நடிக்க போறாரு. ஸோ அந்த படத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. அண்ட் மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.